உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நான் என்ன எக்ஸசைஸ் யோகா பண்ணிட்டு இருக்கேன்? எப்ப பார்த்தாலும் ஒண்ணு பின்னங்கால தூக்குறா இல்ல முன்னங்கால தூக்கி வச்சு பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கால் வலிக்குதா இல்லையா? உன்கிட்ட குளிக்க வந்ததுக்கு ஐயோ மூஞ்சை இப்படி தேய்க்கு தேய்க்கிறியா? நான் போதும்னா. வணக்கம் நண்பர்களே, இவர் தான் பப்புங்கிற ஷிட்ஸு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. என்ன ஒன்று வாயை சுற்றி ஃபுல்லாக எச்சா வடித்து அந்த மாதிரி கொஞ்சம் மோசமாக இருந்தது. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஷார்ட் டர்ன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடாது, பட் அதே சமயம் அழகாக தெரியணும் பார்க்குறதுக்குன்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஃபுல் பாடியும் க்ரூம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், நான் சைசிங் இது போட்டு ட்ரிம்மர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து குட் பாய்ங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, பேசாமல் இருந்தார். ஃபேஸ் கிட்டக்கு தான் கொஞ்சம் ஹெவி சிக்காக இருந்தது, அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எதுக்குமே வந்து அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, நானும் ஃபோர்ஸ் பண்ணல. பாருங்கள், கையெல்லாம் தூக்கிட்டு நான் வாட்டுக்கு ட்ரிம் பண்ணுறேன், பேசாமல் இருப்பார். ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி என் இடத்துக்கு வந்திருக்காரு, இவருக்கு வந்து பொறுமைனா என்னன்னு தெரியும். அண்டு என் இடத்துல என் டேபிளில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும். ஸோ உங்கள் ஷிட்ஸு எல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த க்ரூமர்ஸ்கிட்ட போகும்போது அவங்க இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு அந்த க்ரூமருக்கு கூட ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆயிரும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கிட்டக்கெல்லாம் நீட்டாக சிசரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிசர் எதுவுமே பண்ணலாம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து மாதிரி ஃபஸ்ட் டைம்லேருந்தே அவர் வந்து கொண்டு வந்துட்டேன் நான். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக டெய்ல் எல்லாம் கட் பண்ணி அடியில் இருக்க அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இவருக்கு வந்து சுருட்ட முடிங்கிறதுனால வந்து அங்கங்கே கொஞ்சம் ஃபர் வந்து அன்னிவனாக தான் தெரியும். பட் ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஈவெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா பேசாமல் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார். நல்லா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூலாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி ஃபேஸுக்கு தனியாக ஃபேஸ் ஷாம்பூவும் போடுவேன். ஸோ இந்த ஃபேஸ் ஷாம்பூலாம் பார்த்தீங்கன்னா வந்து பப்பீஸ் பர்த்தான பப்பீஸ்க்கு போடக்கூடிய ஒரு நல்ல ஷாம்பூ. ஸோ இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா துவட்ட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். என்றைக்குமே வந்து ஷிட்ஸூஸ் வளர்க்குறீங்க இல்லை லேப்ஸாச்சோ இந்த மாதிரி ஃபர் இருக்கிற ப்ரீட்ஸ்னால் டேரெக்டாக நீங்கள் ஹேர் ட்ரையர் போடாதீங்க, நல்லா துவட்டிடுங்க. முடிஞ்சால் ஒரு ½ அன் ஹவர் கழித்து கூட ஹேர் ட்ரையர் போடுங்க. நீங்கள் நார்மல் ஹேர் ட்ரையரே போடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஷிட்ஸு வச்சுருக்கவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வாயவும் கண்ணையும் வந்து டெய்லி துடைக்கணும். அப்படி துடைச்சிங்கன்னா அது ஷிட்ஸூஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.